இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் 10th +2 முடிச்ச மாணவ மாணவிகளுக்கு அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா வந்து சென்னையில கோலாகலமா நடந்ததுங்க. ஸோ இந்த விழாவில் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. அதுல மிக முக்கியமான ஒரு சில நிகழ்வுன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மாணவனோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கர்ம வீரர் காமராஜர் ஐயாக்கு அப்புறமும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறமும் கல்வியில ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ண போறவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு வந்து ஆணித்தனமா சொல்றாங்க. இன்னொரு மாணவனோட அம்மா வந்து ஒரு படி மேல போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து என் பையன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்றதுக்காக அவனை வந்து அதிக மதிப்பெண் எடுக்க வைக்கல. இந்த அதிக மதிப்பெண் எடுக்கிறவங்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் கையால பரிசு கொடுக்குறாங்க வருஷம். ஸோ தளபதி விஜய் அவர்கள் கையால நீ வந்து பரிசு வாங்கணுன்றதுக்காகவே வந்து என் பையனை அதிக மதிப்பெண் எடுக்க வச்ச அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு படி மேல போயிட்டு ஒரு இளைஞர் ஒருத்தர் வந்து ஒரு கவிதை ஒன்று படிக்கிறாரு தளபதி விஜய் அவர்களை புகழ்ந்து. அந்த கவிதை வந்து பாத்தீங்கன்னா அடுக்குமொழி வசனமா புகழ்றாரு. ஊழலை ஒழித்தெடுக்க வந்த தளபதி விஜய் அவர்கள் அப்படின்றாரு. 2026 வந்து நீங்க தான் வந்து போர்க்கொடி தூக்கி முதல்வரா உட்காரணும் அப்படின்ற ஒரு அடுக்குமொழி கவிதையோட அந்த கவிதையை வந்து முடிக்கிறாரு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை ஒரு நடிகர்ன்ற ஸ்தானத்துல இருந்து தலைவர் அப்படின்ற ஒரு அந்தஸ்து கொண்டு போயிட்டு அவங்களோட கவிதை வரிகள் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 சின்ன பொண்ணுங்க என்ன பண்றாங்கன்னா, அவரை பார்த்த உடனே ரொம்ப பூரிப்பா சிரிச்சிட்டு போயிட்டு கையில ரோஜா பூ எடுத்துட்டு முட்டி போட்டுன்னு அவர் தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து பூவை கொடுக்குறாங்க. தளபதி விஜய் அவர்களும் அவங்களோட அந்த பூவை நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியா அதே மாதிரி மண்டிட்டு அந்த குழந்தைங்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகளும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து நடந்தது. இது எல்லாத்தையும் மீறி நம்ம தளபதி விஜய் அவர்களா முன் வந்து செய்த ஒரு சம்பவம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீட் தேர்வை வந்து ரத்து பண்ணணும். நீட் தேர்வு வந்து மாணாக்கரோட வாழ்க்கையை வந்து ஸ்பாயில் பண்ணுது, அதை வந்து தடுத்து நிறுத்தணும்னு வந்து ஒரு மிக முக்கியமான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த நீட் எக்ஸாம் எதனால அவர் கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த நீட் வந்து பாத்தீங்கன்னா மாநில கல்வி கொள்கைக்கு எதிரானதா இருக்குது. நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கல்வியை ஒரு சிலபஸ் வந்து படிச்சுட்டு வராங்க ஸ்கூல் வரைக்கும். ஸோ இதைத்தான் வந்து ஏழை எளிய மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் எல்லாரும் வந்து படிச்சுட்டு வராங்க. அதாவது அரசினர் கல்வியில படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் இதை படிக்கிறாங்க. திடீர்னு நீட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் வந்த உடனே அதை வந்து அடுத்த லெவல், அதோட வெயிட்டேஜ் அதிகமா இருக்கக்கூடிய சிலபஸ், அது இந்திய அளவுல போட்டி போடக்கூடிய ஒரு வெயிட்டேஜான சிலபஸ் வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா அதுல எங்க மாணவர்கள் எப்படி போட்டி போட்டு ஜெயிக்க முடியும்? ஸோ இது வந்து ஒரு டஃப்பான விஷயம் இல்லைங்களா? இதை வந்து நீக்குங்க, இந்த நீட் தேர்வு முறையை ரத்து பண்ணுங்க அப்படின்னு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இது ஒரு காரணமா சொல்லப்படுது. அடுத்து அவர் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே கல்வி, ஒரே கல்வி கொள்கை வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமா வந்து ஒரு மாநில அரசுக்கு எதிரான செயல்பாடு, அதை வந்து நீங்க செய்யலாமா அப்படின்ற மாதிரி மத்திய அரசு வந்து கேள்வி கேட்டிருக்காரு. ஏன்னா மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கல்வி கொள்கையும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறுபடும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி கொள்கை ஒரு மாதிரி இருக்கும், ஆந்திராவில் இருக்கக்கூடிய கல்வி கொள்கை ஒரு மாதிரி இருக்கும், டெல்லியில இருக்கக்கூடிய கல்வி கொள்கை ஒரு மாதிரி இருக்கும், இதே வடக்கில் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கல்வி கொள்கை வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கல்வி கொள்கை வந்து வேறுபடுது. இது எல்லாத்தையும் வந்து ஒரே கல்வி கொள்கை நீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா எங்க மாணவர்கள் தலையில அந்த பாரத்தை எப்படி நீங்க ஏத்தலாம்? அது வந்து பாத்தீங்கன்னா மாநில கல்வி கொள்கையோட உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருக்காரு நம்ம தளபதி விஜய் அவர்கள். அடுத்து விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, கடந்த மே மாதம் நடந்த இந்த நீட் எக்ஸாம்ல நிறைய முறைகேடு நடந்திருக்கு இல்லையா? அதாவது கிட்டத்தட்ட வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு 63 பேருக்கு மேல முழு மதிப்பெண் பெற்றிருக்காங்க. இது வந்து அந்த விஷயத்த இன்டைரக்டா சொல்றாரு. அதாவது நீட் தேர்வுல நடந்த முறைகேடு, அதுதான் அதிகப்படியான மார்க் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முறைகேடெல்லாம் வந்து நீட் தேர்வுல நடக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாவே ஆச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இந்த நீட் தேர்வு தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு, என்ன முடிவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த நீட் தேர்வை வந்து ரத்து பண்ணணும், கேன்சல் பண்ணணும், நீட் விலக்கு அப்படின்னு வந்து ஒரு வார்த்தையை ஒரே போட போட்டிருக்காரு நம்ம தளபதி விஜய் அவர்கள். அடுத்து இன்னொரு விஷயம் அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, தமிழக சட்டசபையில இது சம்பந்தமா நீட் விலக்கு சம்பந்தமா ஒரு தீர்மானம் போட்டாங்க. நீட்டை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு தீர்மானம் போட்டாங்க இல்லையா? அந்த தீர்மானத்தை நான் முழு மனசோட ஆதரிக்கிறேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்த வைக்கிறாருங்க நம்ம தளபதி விஜய் அவர்கள். ஸோ
ட்விஸ்ட்ல மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா இதுதான். ஏன்னா நீட் ரத்து செய்யணும் அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆட்சிக்கு எதிரான ஒரு பேச்சா இருக்குது. அதே நேரத்துல தமிழக அரசு கொண்டு வந்த நீட் விலக்கு தீர்மானத்தை நான் மனப்பூர்வமா ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப என்ன ஆகுதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை இவர் விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் கொண்டு போகுது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாவும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாவும் தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல வந்து பேசியிருக்காரு அப்படின்றது வெளிப்படையாவே தெரியுது. இன்னொன்று விஷயம் என்னன்னா இதை வந்து பொதுப்பட்டியல இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க, அப்பதான் வந்து இந்த நீட் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரும். ஸோ அப்படி அந்த பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரதுல ஏதாவது சட்ட சிக்கல் இருந்தா அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து திருத்துங்க அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் சொல்லியிருக்காரு நம்ம தளபதி விஜய் அவர்கள். அதே போல விஜய் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இன்னொரு கருத்து, இன்னொரு ஐடியா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாமே நான் வேணாம்னு சொல்ல, நீட் எக்ஸாம் வச்சுங்க, இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்குது பாத்தீங்களா இந்த ஜிப்மரு, எய்ம்ஸ், ஸோ அந்த மாதிரி கல்லூரிகளுக்கு மட்டும் நீங்க நுழைவுத் தேர்வு இந்த நீட் எக்ஸாமை வச்சுங்க, அதை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற காலேஜுக்கெல்லாம் நீட் வைக்காதீங்க, ஏன்னா அந்த காலேஜ் எல்லாம் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வருது இல்லைங்களா, அதுக்கு நீங்க வச்சுங்க, ஒட்டுமொத்தமா எல்லா காலேஜுக்கும் எதுக்கு நீங்க நீட் எக்ஸாம் வைக்கிறீங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு நம்ம தளபதி விஜய் அவர்கள். ஸோ லாஸ்ட் வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு பரிசளிப்பு விழாவில் நடந்த அந்த ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல தலைவர்கள் இல்லை, நல்ல தலைமை இல்லை, அரசியல்ல மட்டும் இல்லைங்க எல்லா துறையிலையும் நல்ல தலைவர்கள் இல்லைன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த லிக்கர் ஆல்கஹாலுக்கு எதிராக வந்து இந்த போதை பழக்க வழக்கங்களுக்கு எதிராக நம்ம உறுதிமொழி எடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில ஒரு மிகப்பெரிய சாவு வந்து நடந்தது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்ப இவர் நல்ல தலைவர்கள் இல்லைன்னு சொல்றது, கள்ளச்சாராய பிரச்சனையை வந்து பேசுறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசிட்டாரோ அப்படின்ற ஒரு இஷ்யூ மாதிரி கிளம்பிச்சு. ஆனாலும் அதே ஸ்டேஜ்ல ஒரு இன்ட்டு ஒன்று அவர் கொடுத்தாரு, நான் வந்து அரசியலை வச்சு சொல்லல, நமக்கும் சுய ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டாரு. ஸோ அதை சொன்னதுனால கவர்மெண்ட் மேல அவர் டைரக்டா எதுவும் ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இன்னைக்கு நடந்த ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னு அவர் சொல்றப்போ டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா பேசுற மாதிரி இருக்கு. அதாவது ஆளும் கட்சியில இருக்க மத்தியில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை எதிர்த்து டைரக்டாவே சொன்ன இந்த கோரிக்கை ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா போன வருடம் சட்டசபையில இந்த நீட் விலக்கு சம்பந்தமா போட்ட அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது மூலியமா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆளும் கட்சியான திமுகவுக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஆதரவு தந்திருக்காரு அப்படின்றதான் வந்து நேரடியா இதுல தெரியுது. என்னதான் நான் நீட்டுக்கு மட்டும் தான் சப்போர்ட்டா பேசினேன், நீட்டுக்கு மட்டும் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா பேசினேன் அப்படின்னு சொன்னாலும் இப்போ இந்த ஒரு விஷயத்தை வச்சே வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை அவர் சாதகப்படுத்திக்கிட்டதும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அவர் ஆப்போசிட் படுத்திக்கிட்டதும் உண்மை அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இவர் இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணதின் மூலியமா கரண்ட்ல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினர் அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு சாதகமான ஒரு மனப்பான்மைக்கு வந்துட்டாங்க. அதே போல ஆளுங்கட்சியை தவிர்த்து மற்ற கட்சியினர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேரு நம்ம விஜய் அவர்கள் மேல அதிருப்தியில இருக்கத்தான் செய்வாங்க அப்படின்றதாங்க உண்மை. ஸோ வரும் காலங்கள்ல நம்ம தளபதி விஜய் அவர்களோட அரசியல் மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும்.